இருதயத்திலிருந்து பாடுகிற பாடல்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்கும். ஏனென்றால் அவர் இருதயத்தின் நாயகர். ஆகவே நம்முடைய பாடல்கள் இருதயத்திலிருந்து பாடப்படுமேயானால் சிறந்ததாக இருக்கும். அதன் மூலம் ஆசீர்வாதம் உண்டாகும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளில் நடத்துவாராக. எபேசியர் 5:19 உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. நிறைய பாடல்களை நாம் பாடுகிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்விலும், சபை என்கிற வாழ்விலும் நிறைய பாடுகிறோம். நாம் பாடுகிற பாடல்கள் எல்லாம் வாயளவில் மட்டும் பாடுகிறோமா, அல்லது இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த பாடல்கள் கடந்து வருகிறதா? பாடல்கள் அனுபவத்தின் மூலமாக பாடப்படுகிறதா? உணர்வின் அடிப்படையில் பாடப்படுகிறதா? யாரை முன்வைத்து பாடப்படுகிறது? யோசித்து பார்க்க வேண்டும். வார்த்தைகளை சத்தம் போட்டு பாடுவது மட்டுமே பாடல் அல்ல, கீர்த்தனம் அல்ல. உள்ளத்திலே பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இருதயத்திலிருந்து பாடுகிற பாடல்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்கும். ஏனென்றால் அவர் இருதயத்தின் நாயகர். ஆகவே நம்முடைய பாடல்கள் இருதயத்திலிருந்து இருதய நாதருக்கு உகந்ததாக பாடப்படுமேயானால், அல்லது காணிக்கையாக கொடுக்கப்படுமேயானால் சிறந்ததாக இருக்கும். அதன் மூலம் ஆசீர்வாதம் உண்டாகும். இன்றைக்கு இருதயம் பாடட்டும், துதி பாடட்டும், ஆசீர்வாதத்தை பெறுவோம். God bless you.